ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். கோடி கடன் தீர்றதுக்கு இந்த ஒரு பொருளை தலையை சுற்றி தூக்கி போட்டாலே போதும். 16 நாட்களில் ஓரளவுக்கு கடன் சுமை குறையும். அது என்ன பொருள், அதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான செலவு இருக்குது. வரம்புக்கு மீறி செலவு போகும்போது தான் கடன் வாங்கக்கூடிய பிரச்சனை வருது. இன்னும் ஒரு சில பேர் வீடுகளில் வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக கடன் அடைக்கிறதுக்கே போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறது மூலயமா அவங்களோட கடன் சுமை மொத்தமாக போகுதோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது நவ தானியங்களை ஒன்றா இருக்கக்கூடிய கொள்ளு. குதிரைக்கு இந்த கொள்ளை தான் சாப்பாடாக கொடுப்பாங்க. இது கேது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு தானியம் அப்படின்னே சொல்லலாம். நவ தானியங்கள் எப்படி ஒரு கிரகத்துக்கு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி கேது பகவானுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு நவதானியங்களை ஒன்று தான் இந்த கொள்ளு. இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து 16 நாட்கள் செய்யணும். பெண்கள் ஒருவேளை நடுவில் ஒரு 3 நாட்கள் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த நாட்கள் நீங்கள் கணக்குப்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 16 நாட்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் கூட இடைவிடாமல் நீங்கள் செய்யணும். ஒரு நாள் நீங்கள் இடைவெளி விட்டாலும் மறுபடியும் முதல் நாளாக கணக்கு வைக்கணும். காலையில் தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு சூரிய உதயம், அதாவது சூரியன் உதயமாகும்போது இல்லை அந்தளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 9 மணிக்குள்ளையாவது ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை உங்களோட உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை தோட்டத்துலையோ உங்களால் எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு சூரியனை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு வச்சுருக்கீங்களே அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு உங்களோட கடன் தொகையெல்லாம் தீரணும், கடன் சுமையெல்லாம் விலகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளை உங்களோட தலையில் வலது பக்கமாக சுற்றணும், அதாவது கிளாக் வைஸ். அது மாதிரி 27 முறை சுற்றணும். சுற்றிட்டு அந்த கொள்ளை என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ இல்லை தோட்டத்துலையோ பறவைகள் சாப்பிட்ற மாதிரி அதை தூக்கி போட்டுருங்க. ஒருவேளை பக்கத்தில் பறவைகள் சாப்பிட்ற மாதிரி இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு தெருமுனையில் கண்டிப்பாக ஏதாவது மரம் இருக்கும், அது கடியில் போட்டால் கூட பறவைகள் சாப்பிட்ரும். இது ஒரு வகையான தானம் தான். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அதே நேரம் மாதத்தில் ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து இடங்களில் எங்கேயாவது குதிரை இருந்துச்சு அப்படின்னா அந்த குதிரையை வச்சுருக்கவங்கள்ட்ட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொள்ளை தானமாக வாங்கி கொடுங்க. அந்த குதிரை கொள்ளு சாப்பிடுமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குதிரைக்கு கொள்ளை தானமாக கொடுங்க. அது இன்னும் சிறப்பு. மற்றபடி உங்கள் வீட்டில் ஒரு மாதத்தில் 16 நாட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து 16 நாட்களுமே ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை எடுத்து 27 முறை தலையில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.